காதலை விட சாதி தான் முக்கியம் அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உச்சாம்பாரா ஒரு புது பாயிண்ட் 10 எபிசோட நான் பரபரப்பா கேட்டேன் பாரு. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. உங்க வீட்டு பசங்கள்ல கண்டிப்பா எப்படி நீங்க உங்களுக்கு காதல் வந்திருக்குன்னு சொல்றீங்களோ அப்படி இந்த தலைமுறையில் கண்டிப்பா உங்க வீட்டு மகனுக்கோ மகளுக்கோ காதல் வரும் இல்லையா? என்ன கரெக்டா புரிஞ்சிட்ட ஒரே ஆள் நீங்க தான். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க முன்னெச்சரிக்கையா அவர்களுக்கு லேசா பூடகமா ஒன்னு சொல்லுவீங்க. நெய்னு ரொம்ப ஒட்டி உறவாடுவாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் அளவா வச்சுக்கோன்னு. எனக்கு வந்து 3 பெண் குழந்தைகள். என் மகட்ட இப்போ வந்து என் மகட்ட வந்து எல்கேஜில இருந்து நான் வந்து சொல்லி வளர்த்துருக்கிறேன். இது மாமா எசக்கி ராஜா பேரு நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் வைக்கலாம். ஆனா கருப்பசாமி தவிர மாமா எசக்கி ராஜா நான் தானே. மாமா என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க வர்றதா ஒரு லெட்டர் போட்டிருந்தீங்கன்னா உங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு குப்பை வண்டி அனுப்பியிருப்பேன். என்னது குதிரை வண்டி அனுப்பியிருப்பேன். நீ வந்து என்ன கேட்டாலும் நான் உனக்கு வாங்கி தருவேன். உனக்கு வந்து காதல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நாசமா போச்சு. இப்படின்னா 16 வயசுல 14 வயசுல வந்து ஒரு ஆர்வ கொள்ளரில் காலேஜுக்கு பிள்ளைய நம்ம அனுப்புறோம் வைங்களேன். அப்போ வந்து காதலுங்கிறது வரும். குழப்பாதீங்க, சீக்கிரம் சொல்லுங்கடா. அப்போ உனக்கு ஒரு பையன் வந்து லெட்டர் கொடுக்காமனா அப்போ வந்து என் பொண்ணை வந்து நான் என்ன கேட்க சொல்லியிருக்கோம்னா, நீங்க என்ன ஜாதி அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லியிருக்கேன். இந்த ஊர்ல நடக்கிற எல்லா முட்டாள்தனத்துக்கும் காரணம் அவர் தான். அவர் மட்டும் இல்ல, இந்த அறவே கடந்து. இது வந்து நான் பொண்ணுகிட்ட ஒருத்தர் காதலை சொன்னா முதல்ல வந்துட்டு என்ன ஜாதின்னு கேளுமான்னு சொல்லியிருக்காராம். கரெக்டா தான் சொன்னீங்க. தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுக்குன்னு சொல்லுவாங்க. உங்க பொண்ணு எத்தனை வயசாகுது? இப்போ வந்து 10 வயசு ஆகுது. கேட்கல சத்தமா. இப்போ வந்து 10 வயசு ஆகுது. கேட்கல கேட்டுச்சு பதர். 10 வயசு ஆகுது. உனக்கு 15-16 வயசுல யாராவது காதல் கடிதம் கொடுத்தா ஜாதி என்னன்னு கேளுன்னு சொல்லிருக்கீங்க. யாருங்க இவரு? அடி முட்டாள் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தடி முட்டாளை இப்பதான் பாக்குறேன். அந்த பையன் ஜாதி மாத்தி சொன்னோம்னா நான் என்ன ஜாதி அப்படின்னா அனுப்பிறதா இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி எங்களுக்கும் ஒத்து வராது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஏங்க அவ சொல்றது நியாயம் தானே? என்று நியாயம். அண்ணன் சொல்றாரு தன்னோட குழந்தைக்கு 8 வயசுலயானா 10 வயசு 10 வயசுல 10 வயசு குழந்தைகிட்டே ஜாதியை பத்தி பேசலாமா? நான் ஒரு பிரின்சிபலோட வாழ்றவன், புரியல? கோடு போட்டு வாழ்றவங்க. அந்த வளர்ற குழந்தை மனசை பிஞ்சு அந்த குழந்தைக்கு ஆரம்பத்திலே ஒரு நஞ்சை விதைக்கிறார். ஒரு அமானுஷ சக்தி நம்ம பாடியை டேக் ஓவர் பண்றதுக்கான அறிகுறி தான் இது. அந்த குழந்தை நாளைக்கு எப்படி வளருவா சமுதாயத்துல? இவன்டா ஆமாடா இவன்டா எவன்டா தன்னோட இருக்கிற சக பிள்ளைகிட்ட, தன்னோட இருக்கிற சக தோழங்கிட்ட, சக இருக்கிற இதெல்லாம் பார்த்து வளரக்கூடிய சமுதாயத்தில் இவரா ஒரு தீயவளா உண்டு பண்றாரு. நீங்க திருந்தவே மாட்டீங்களாடா. அப்போ ஒரு குழந்தைகிட்ட நீ என்ன படிச்சமான்னு கேட்கலாம், என்னமா ஆசிரியர் நடத்தினான்னு கேட்கலாம், இல்லை எங்கம்மா போயிட்டு வரன்னு கேட்கலாம். இப்படி கண்காணிக்க நீ குழந்தைய. ஒரு தீய செயலுக்கு அடித்தளம் எங்க இருந்து வருது? கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. தன்னோட தந்தை கிட்ட இருந்து வருது. நானும் வேணாம்னா சொன்னேன். யாரு? நான் தான். இவன் திருந்தவே மாட்டான்பா. ஒரு அப்பா தன் மகளுக்கு நல்லொழுக்கம், படிப்பு, இதர சம்பந்தங்களை பத்தி பேசலாம். அதை விட்டுட்டு ஜாதி சர்டிபிகேட் கேட்டுட்டு தான் காதலிக்கணும்னு சொல்வது ஒரு தீய விஷயம் இல்லையா? அப்படிங்கிறா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதாவது இந்த நல்ல ஒழுக்கம், படிப்பு எல்லாமே வந்து திருமணம் முடிஞ்சு ஒரு நல்ல வாழ்க்கைக்காகத்தானே இதெல்லாம் பண்றீங்க. எனக்கு சிரிப்பே வரல. ஐயா ஐயா 5 வயசு தான் பையன் குழந்தைக்கு ஸ்கூல் போறான். பெத்ததுல அப்பங்கிட்ட தான் இருக்குது குழந்தை. அப்ப என்ன சொல்லி தரணும்? ரைட், நான் நேரா வந்துட்டு. நீங்க என்னமா பண்றீங்க? மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் அவங்க. உங்கள்ட்ட ஒரு ரெக்ரூட்மெண்ட் வருதுங்க. எலும்பு பயலே என்னை பாரடா, நான் வைக்க போற எலக்ட்ரிக் சாக்கில சாக போறடா, நீ சாக போறடா. 2 பேரு ஈக்குவல் மார்க். ரைட்டா? ஒரு ஆள் உங்க ஆள். யாருக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? யாருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பீங்க? என்னோட ஜாதிக்காரன். உங்க ஆளு தான். இப்ப இவங்க சார்ந்தது சாதாரணமா இருந்தாலும் இது உண்மையாவே எல்லாரும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான். ஆத்திரப்படாதப்பா, நிதானமா இருப்பா. அந்த டீச்சர் தவறு செய்து விட்டார்கள் அப்படிலாம் ஒண்ணு இங்க பேசாதீங்க. நம்ம ஊர்ல பல பேர் இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லா மட்டத்திலையும் நடந்துட்டே இருக்கு. தலைவரே, மேனே குச்சி நக்கியா இயக்கம் இத முளையிலேயே கிள்ளி எரியணும். இது ஏதோ ஒரு டீச்சரு கிராமத்துல கொடுக்கிறது கிடையாது. ஐடி கம்பெனி வரைக்கும் இது நடந்துகிட்டு இருக்கு. விளங்கும்டா.
இந்த ஊரு ஊருப்பட்ட மாதிரி தான். என்னுடைய ஜாதிக்காரருக்கு நான் முன்னுரிமை கொடுத்து வேலைக்கு எடுப்பேன். எல்லாருக்கும் அந்த பக்கம் கோவம் வந்திருக்கலாம், அது கோவப்பட வேண்டிய விஷயம் தான். இல்லப்பா கோவத்தை கண்ட்ரோல் பண்ண கை இப்படி நடக்கத்தான் செய்யும். பெண்கள் சாதி பார்க்கிறார்களா? சார் நம்ம ஜாதின்னு தெரிஞ்சுட்டா உடனே மாமே மச்சான்னு முதல்ல அந்த உறவை நம்ம கொண்டாடிடுவோம். நம்மளுக்கு ரொம்ப செட் ஆயிட்டா நீ. உன்னைய மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன். அதனால நம்ம ஜாதி அப்படின்னும் போது ஒரு சிலர் வெராண்டால வச்சு பேசுவோம், ஒரு சிலர் ஹால்ல வச்சு பேசலாம். அப்புறம் வந்து எல்லாரையுமே நம்ம வீட்டுக்குள்ள விட மாட்டோம். விரோதியா இருந்தா கூட வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு காப்பி தண்ணி கொடுத்து அனுப்புறதா தமிழர் பண்பாடு. ஒரு சிலர் ஹால்ல வச்சு பேசலாம். அப்புறம் வந்து எல்லாரையுமே நம்ம வீட்டுக்குள்ள விட மாட்டோம். பார், இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன், இல்ல உனக்கு நான் சங்கூதிடுவேன். ஒருத்தர் பெட்ரூம் கூட கூட்டு போய் நம்ம பேசலாம். நீங்க அப்ப ஃபாலோ பண்ணீங்களா அதை வீட்ல? உங்க ஆளுங்கன்னா பெட்ரூம் வரைக்கும் அல்லது ஹால் வரைக்கும் அலோ பண்ணுங்க. ஹால் வரைக்கும் எல்லாம் போகணும். இல்லாட்டி நான் வெளியிலே வச்சு பேசுவேன். அவனை கயிற்று கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சுமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம்பு போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமா வெளியில வச்சுதான் பேசுவேன். யாரையுமே அப்படி அலோ பண்றதே கிடையாது. ஆத்தா, இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. இன்னொன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பையன் இருக்காப்லையா? இல்ல, பையன் கிடையாது. பொண்ணு? பொண்ணுதான் இருக்காங்க. உங்க பொண்ணோட நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு. இல்லம்மா, வாய திறந்து பேச ஆரம்பிச்சா உள்ள ஒரு வானொலி நிலையமே இருக்கும். அல்ல, உங்களுக்கே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன வயசுல இருந்து படிக்கிறீங்க, ஆத்மார்த்தமான தோழி, சின்ன வயசுல இருந்து பழகுங்க. வேற வகுப்பை சேர்ந்தவங்க, வேற ஜாதியை சேர்ந்தவங்க, அவங்கள உங்களுடைய ஹால் வரைக்கும் தான். உன்னை எல்லாம் அடிக்கவே இல்ல, அலற. பெஸ்ட் ஃப்ரெண்ட கூட யாரா இருந்தாலும் ஓகே. அதுவே உங்க ஜாதியா இருந்துட்டா நிச்சயமா கிச்சன் வரைக்கும் அலோ பண்ணுவோம். வாங்க சர்க்கஸ் கம்பெனிக்கு போலாம். எனக்கு தெரிஞ்ச சிங்கம் 2 இருக்கு, கொண்டு வந்து அந்த பொண்ணு முதுகுல பிராண்டி விடுவோம். பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து பழகி இருந்தாலும் வேற ஜாதியா இருந்தா ஹால் வரைக்கும் தான். ஹால் வரைக்கும் தான் நிச்சயமா. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் அது? ஆனா அதுவே உங்க ஜாதியா இருந்தா கிச்சன் வரைக்கும் அலோ பண்ணுவீங்க. நிச்சயமா allow. இந்த ஐடியாவை எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? எல்லாம் நம்ம ஃபேமிலில எல்லாரும் அப்படிதான். அவங்க யாரையுமே தப்பிக்க விடக்கூடாதுயா, அவங்கள தூக்குல ஏத்தணும்யா, தூக்குல ஏத்தணும். எங்க அம்மா எல்லாருமே அதே மாதிரிதான். இனிமேலாவது யாருக்கும் எங்கேயும் இந்த மாதிரி நடக்க கூடாது. எங்க அம்மா எல்லாருமே அதே மாதிரிதான். ஆமா, உங்க ஆத்தா பெரிய ராஜ பரம்பரை. உங்களுக்கு உங்க காஸ்ட் இல்லாம வேற வகுப்பை சேர்ந்த நெருங்கிய தோழி இருக்காங்களா? இருக்காங்க. அவங்களையும் நீங்க ஹால் வரைக்கும் தான். சோறு தானே திங்கிற வேணா அசிங்கம் கேட்டுவேன் பாத்துக்க. உரைக்குதா இல்லையா நான் சொல்றது? அவங்க பேரு என்னதான் பேசி இருந்தாலும் பழகி இருந்தாலும் அந்தந்த காரியங்கள் வரும்போது அவங்களுக்கு கூச்சமும் வெக்கமும் வரத்தாங்க செய்யும். அதுதாங்க தமிழர் பண்பாடுங்கிறது. க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஆனா ஹால் வரைக்கும். இந்த விவரம் வந்து தெரியுமா? எப்படி தெரியும் சார்? அடே, என் வயிறு இருந்து சொல்றேன்டா, உங்களுக்கெல்லாம் நல்லதாவே வராது. நீங்க நாசமா போயிடுவீங்க, நாசமா போயிடுவீங்க. ஒன்னும் அந்த அளவுக்கு அவங்கள வந்து கூட்டு வந்து நம்ம கிச்சன் வரைக்கும் புழங்குற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. நானும் பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தனே. 13 வருஷம் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் நான் வீட்ல ஹால் வரைக்கும் தான் உள்ள விடுவேன்னு சொன்னாங்களே, இது ஒரு தாட்டா? இது எவ்வளவு ஒரு மட்டமான தாட். வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? பாத்தியா, சொல்லும் போது எவ்வளவு கர்வமா இருக்குன்னு. ஜாதி இது நீங்க வந்து சொல்லிட்டே இருக்கீங்களா, ஜாதி சார்பு கொஞ்சம் தான் இருக்கணும், ஜாதி வெறிய பத்தி நம்ம பேசலாம். இது வந்து ஜாதி வெறிய தான் காமிக்குது, இது வேற எதுவுமே காமிக்கல. இவங்க வந்து என்ன சொல்றாங்க, நான் வந்து மத்தவங்க யாரையும் எதுவும் பண்ண விட மாட்டேன், என் குழந்தைங்க அவங்க எப்படி வேணா வளரலாம்னு சொல்றாங்க. எந்த வீட்டுல சார் அவங்க குழந்தைங்களை அவங்க விருப்பப்படி வளர வைக்கிறாங்க? எமோஷனல் ஆகாதீங்க தம்பி. இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. நம்ம சமூகத்துல என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஜாதி தேவையா தேவையில்லைன்னு எந்த யங்ஸ்டர்ட்ட வேணா கேளுங்க சார், ஜாதி தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. உண்மை. எனக்கு இந்த ஜாதி பத்தி பேசினாலே பிடிக்காது. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. திருப்பி 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 நாங்க எங்களுக்குள்ளாரே எப்படி இருக்கோம், எங்களுக்குள்ளாரே எப்படி இருக்கோம், எதுக்கு இருக்கணும்? நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். ஒரு பர்சனல் 10 வருஷம் 15 வருஷம் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட வந்து சமைக்கட்டு வரைக்கும் விட்டா என்ன ஆயிரப்போகுது? அதனால நீங்க என்ன இழக்குறீங்க? எதுவும் ஆகுறது இல்ல. நாட்டுல என்ன சார் நடக்குது? அதிகாரிகளா இருக்கீங்களா இல்லையா? நாடு எங்க சார் போகுது? நீங்க ஜாதி வேணான்றீங்க. ஆமா, ஆனா அது இல்லாம என்ன இருக்கு உலகத்துல? எதுவுமே கிடையாது. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. யார் சொன்னா? உங்களுக்கு என்ன வயசுமா? வலைய விரிக்கிறா, வம்பளுக்குறானே, வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? எனக்கு 53. 53 வருஷத்துல உங்க ஜாதினால உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? இதனால நான் வந்து இதை அச்சீவ் பண்ணிட்டேன், என் லைஃப்ல இதை மறக்கவே முடியாதுன்னு சொல்லி உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. கொக்கி போட்டுல பிடிக்கிறீங்க. விவரம்டா நீ, விவரம்.
எனக்கு ஒரு மரியாதை அந்தஸ்து என்னோட ஜாதி தான். மரியாதைங்கிறது வந்து ஜாதினால வர்றது கிடையாதுமா. ஏன் வராது? அது எப்படி இருக்கோங்கிறதுல தான் இருக்கு. நிச்சயமா ஒரு ஜாதினால தான் கிடையாது. எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியும். அதை கிடையவே புரிஞ்சுக்கங்க. அவன் வேணா வரணும்டா. டேய் வரணும்ங்கிறது கொடியில மட்டும் தான்டா இருக்கணும். மக்கள் மனசுல இருக்கப்படாதடா. அது வந்து உங்களோட அறியாம. இந்த மாதிரி நீங்க இருக்க போய் தான் இந்த காலத்துல குடும்ப வன்முறை, பாலியல் தொந்தரவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த இளைய சமுதாயத்துல ஏன் வந்துச்சு? எப்படி காட்டி பின்னாடி தரமா நடந்துக்கிற? முதல்ல மனுஷால புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு தடவை அப்படி பண்ண. இந்த பாரம்பரியத்தையும் இந்த பழக்க வழக்கத்தையும் நீங்க மாத்தணும் நினைக்கிற போதுதான் எல்லா விஷயங்களுமே வந்துச்சு. இல்ல எல்லா பேரும் சேர்ந்து இருக்கிறதா சமூகம். நம்மளுக்கு கீழே கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. பட் நீங்க அந்த கம்ஃபர்ட்டை மீறி வெளியில வர தயாரா? கண்டிப்பா தயார் சார். ஏன்னா எப்போ இவன் கால கழுவி அந்த தண்ணியை நீ குடி, அப்போது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். Good hit,